இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டதான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டம் லிசன்ஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங். அதாவது வேதத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வேதம் நீதிமொழிகள் 18 வசனம் 13. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும். காரியத்தை கேட்கும் முன் உத்திரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கிறது. இது நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இதுல முதல்ல எனக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு நம்ம உபதேசம் பண்றது ரொம்ப ஈஸியான காரியம். ஆனா நமக்குள்ள மாற்றம் முதல்ல ஆண்டவர் நம்ம கிட்ட பேசணும். முதல்ல எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம பேச முடியும். அப்ப இதுல வாசிக்கும்போது காரியத்தை கேட்கும் முன் உத்திரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த காலகட்டத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எல்லா விஷயமும் எல்லாமே இன்ஸ்டண்டா கிடைக்குது இந்த உலகத்துல. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பா உட்காந்து எல்லாருமே பேசுவாங்க. சாயங்காலத்துல எல்லாம் ஒரு குடும்பமா உட்காந்து எல்லாருமே பேசுவாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், தாய்மார்கள் வீட்டில் வேலைகளை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எல்லாரும் உட்காந்து விளையாடுவாங்க, பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல. இப்போதான் ஜான்வரி ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த 8 மாதங்கள் எப்படி போச்சுன்னே நமக்கு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. வேலைகளை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரொட்டீன் ஒர்க் தான் டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. இதன் மத்தியில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்முடைய லைஃப்ல நடக்குது. நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேஜெட்ஸ், சோஷியல் மீடியா, என்ன சொல்றது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஸோ நிறைய வந்துருச்சு. ஒரு டைம்ல ஒரு காலகட்டத்தில் நான் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரொம்ப ஃபேஸ்புக்கு ரொம்ப பார்க்க ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக் பார்க்கறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட டைம் நிறையா அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஈவினிங் வந்தாலும் சரி, ரைட், ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம். அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக் எடுத்து யார் யார் என்ன அனுப்பிச்சிருக்காங்க, ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு மேட்டர் இருக்காது. ஏதாவது பாலிடிக்ஸ் இஷ்யூ இருக்கும், ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் இருக்கும், அதை உட்காந்து படிச்சுட்டு அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது. இப்படியே நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபேஸ்புக்கு உடைய இதுவே நான் டெலிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டே நான் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பை தவிர வேறு எதுவுமே என்னோட இதில் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஈவினிங் போனோன்னே ஃபோனை பார்த்துன்னு ஃபேஸ்புக்கில் யார் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இதுவே இருக்காது நமக்கு. லைக் கொடுக்கணும், வியூஸ் பார்க்கணும், கமெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்புப்பா அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மெயில் அனுப்புவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மெயில் அனுப்புறதுக்கும் இப்போ மெயில் அனுப்புறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் முன்ன மெயில் அனுப்பும்போது இந்த கிராமர்லாம் கொஞ்சம் செக் பண்ணும்போது, டே இந்த இடத்துல கொஞ்சம், ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு அனுப்புகிறோம்டா, ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக அனுப்பு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷு அப்படி பார்க்கும்போது அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா, சாட் ஜிபிடியில் போட்டு என்ன பண்ணுறாங்க, கண்ணாப்புனான்னு அவங்க இங்கிலீஷ் டைப் பண்ணுறாங்க. அது அழகாக என்ன பண்ணிடுது, ரொம்ப அழகாக அது வந்து அந்த இங்கிலீஷ் ஃபார்ம் பண்ணி சப்ஜெக்ட்டு நீ எப்படி அனுப்பணும் எல்லாமே, அந்த தேங்க்யூ நோட்டு எல்லாமே போட்டு அது என்ன பண்ணுது, நீட்டாக அவங்க காப்பி பண்ணி பே பண்ணி அனுப்பிச்சிடறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லாருமே எதை லிசன் பண்ணுறோம், எதை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி தான் நாம் இருக்கிறோம். எதையுமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறது நம்ம காதில் விழ மாட்டேங்குது. ஸோ அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐயே வந்து பார்த்தீங்கன்னா
பாட்டு கம்போஸ் பண்ணுது. ஸோ நான் ஒரு லிரிக்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் சாங் நான் லிரிக்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோக்ல வேணும், எனக்கு மெலடியில் வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படின்னா, அது அழகா என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவுட்புட் அழகா கொடுத்துது. இது வந்து நமக்கு டேஞ்சரா, இது நல்லதா இல்ல டேஞ்சரா நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு விதத்துல அது டேஞ்சர் தான் நமக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற அந்த கம்போசிங் ஸ்கில்ஸ் போயிடும். நம்முடைய லைஃப்ல நமக்கு என்னென்ன இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா, அதே டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்வோம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஐ என்ன பண்ணுதோ அதுதான் நம்ம செய்வோம். இப்பவே பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ரிட்டன் ஸ்கில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, நானும் என்னோட பாஸும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சார், என் பையன் அமிச்சான்டா பயங்கரமா, அவன் இங்கிலீஷை பார்த்துன்னு நான் அப்படியே அசந்துட்டேன். அப்புறம் தான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, சாட் ஜிபிடியில தான் போட்டு இது பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரு, இவங்க ரிட்டன் இங்கிலீஷ் ஓகே, இப்போ ஃபியூச்சர்ல இவங்க எல்லாம் இங்கிலீஷ் போட்டுனா சாட் ஜிபிடியில் டைப் பண்ணி அவங்க வந்து பேசுவாங்களா, அந்த லெவலுக்கு இப்போலாம் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதன் மூலமா நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம மறந்து போறோம். நமக்கு வந்து எந்த ஒரு லிசனிங் ஸ்கில்ஸ் நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. பக்கத்துல ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அதுதான் அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. என்ன அப்படின்னா 13ஆம் வசனம், காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியனமும் வெட்கமா இருக்குது. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கும் பொழுதே நம்ம என்ன பண்றோம், எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன பண்ண ஒன்னும் சொல்ல வேணாம், நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும், நான் என்ன பண்றேன், காரியத்தை கேட்கும் முன்னே நம்ம என்ன பண்றோம், என்ன போட்டிருக்கு, உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது என்ன விஷயம்னு கேட்கறதே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜட்ஜ் பண்ணி ஒரு அசம்ஷன் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்றோம், நாம அவனுக்கு சொல்லணும் அப்படி. ஏன்னா காலையில ஜெயபாலன் இதே டாபிக் தான் பேசினாங்க. அப்ப சொல்லும்போது நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன பையன் வந்து என்கிட்ட வந்து பேசும்பொழுது அவனுக்கு என்ன கவுன்சிலிங் பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், இவனுக்கு இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் நான் வச்சிருக்கேன். அப்ப ஆனா அந்த பையன் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்பது இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், தம்பி என்ன சொல்ற எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு இதானே பிரச்சனை, உனக்கு இதானே ப்ராப்ளம், இந்த பாரு அண்ணன் உனக்கு இந்த சொல்யூஷனை தரேன், இதை நீ செய், நீ சரியாயிடுவ அப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம், அவன் கேட்கிற கேள்விக்கு நம்மளே கேள்வியும் சொல்லிடுறோம், பதிலையும் கொடுத்துடுறோம். கடைசியில் அவன் நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட வருவானா, வரமாட்டான். இது என்னடா இவரும் நம்ம சொல்றதை என்ன பண்றது இல்ல, கேட்பல. அவனுக்கு அது என்ன விஷயம், புது விஷயமா இருக்கு. நமக்கு அது பழைய விஷயமா இருந்தாலும் அவனுக்கு அது புது காரியமா இருக்கிறது. ஆனா அது நம்ம என்ன பண்றதுல, கேட்பதில்லை. இந்த பிஸி வேர்ல்ட்ல எல்லாமே நம்மளோட லைஃப்ல ஃபாஸ்டா இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி டக்குன்னு கிடைச்சிது. இப்போ எல்லாமே போனோம்னா ஒரு கடைக்கு போனா இன்ஸ்டன்ட் காஃபி கிடைக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு டக்கு டக்குன்னு நமக்கு கிடைக்குது. என்னோட பேங்க்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன், எக்ஸ்பிரஸ் லோன் சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ் லோன் என்ன அப்படின்னா, அப்படிங்கிறக்குள்ள 30 செகண்ட்ஸ்ல ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் இருக்கு அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல ஜஸ்ட் கிளிக் ஆஃப் தி பட்டன்ல நமக்கு என்ன ஆயிடும், லோன் சாங்ஷன் ஆயிடும், டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிடும், லோன் டிஸ்பர்ஸ்டே ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு, எல்லாமே ஃபாஸ்டா கிடைக்கிறதுனால இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு யாரும் கேட்கறத நாம என்ன பண்றது இல்ல, லிசன் பண்றங்கிறதான அந்த ஒரு இதுவே இல்லை. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங் அப்படிங்கிற காரியம் நம்முடைய லைஃப்ல இல்லாமல் போகிறது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனம் தான் எனக்கு துணிச்சு. அதே தான் காலையில ஜெயபாலனும் பேசியிருந்தாங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 1:19. எடுத்தவர்கள் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். என்ன பண்ணணும்னா, என் பிரியமான சகோதரரே நீங்க என்ன பண்ணணுமா, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, தாமதமாக இருக்கணும். இங்க நம்ம எல்லாமே நமக்கு என்ன நடக்குது, ஆப்போசிட்டா தான் நடக்குது. வேகமா கோவப்பட்டுறோம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், பொறுமையே கிடையாது நம்ம லைஃப்ல, நம்ம பேசிடுறோம். கேட்கிற அந்த ஒரு காரியம் நம்ம லைஃப்ல இருக்கிறதே கிடையாது. அது வீட்லயா இருந்தாலும் சரி, இல்ல வேலை தளத்துல இருந்தாலும் சரி, இல்ல சர்ச்ல இருந்தாலும் சரி. வீட்டுல எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா,
நம்ம ஈவினிங் டைம்ல அதே தான் ஜெயபாலனை பேசினதை நான். ஸோ ஈவினிங் டைம் நம்ம வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாக வந்திருப்போம். ஆனால் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணோம்னா அவங்க அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, இன்னைக்கு ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணாங்க, மிஸ் என்னை திட்டினாங்க, மிஸ் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, இன்னைக்கு விளையாட்டில் இப்படி நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் அது கேட்கறதுக்கான அந்த ஒரு இது இல்லைம்மா, கொஞ்சம் இருமா வெயிட் பண்ணுமா, நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கேன், கொஞ்சம் அப்புறமா பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணாது, என் மகள் நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பா. அதே மாதிரி தான் மனைவிமார்களும் நம்மகிட்ட பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதை கேட்கறதே இல்லை. ஏன்னா மனைவி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாதபடி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சம்டைம்ஸ் மனைவி சப்பா நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, நான் இப்போ என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுது, சரி ஓகே நம்ம அவங்க என்ன பண்ணுறல அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுப்பதில்லை. இது வீட்டில் ரொட்டீனாக நடக்கிற விஷயங்கள். சம்டைம்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பேன். ஃபோன் நோண்டிட்டே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பேசிட்டே இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது நம்மளால நம்மளால என்ன பண்ண முடியும், ஆமாம் ஆமாம் சொல்லு சொல்லு, ஆமாம் அப்பா நான் என்ன பேசுனேன்னு சொல்லுங்க கொஞ்சம் அப்படிங்குவா. இல்லை நீ அதுதானே பேசுன, நான் அதை பேசவே இல்லை, நான் என்ன பேசுனேன் இப்போ சொல்லுங்க, இப்போ ஃபோனை வைக்கிறியா இல்லையா அப்படின்னு. முதல்ல நான் பேசுறதா முதல்ல என்னன்னு கேளு, அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அந்த அட்டென்ஷன் நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம அதுக்கான ரீசன்ஸ் வச்சிருக்கோம். என்ன ரீசன்னா, ஏமா நானே காலையில 9:30 மணிக்கு போறேன், 9 மணிக்கு ஆஃபீஸ் போறேன், 7 மணி 8 மணிக்கு தான் வரேன், எனக்கு டயர்ட் இருக்காதா, எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்காதா. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு. பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நம்ம சொல்றதுக்கு ஏதாவது கேட்கறதுக்கு அவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, அதை கேட்பதில்லை. ஸோ ரெண்டு விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நம்ம ஆண்டவர் சொல்றத கேட்கிறவங்களா இருக்கணும், கேட்கிறவர்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்கிறவளா இருக்க வேண்டும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத கேட்கிறவளா நான் இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்முடைய வீடா இருக்கட்டும், வேலைத்தலமா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவர்கள் நம்ம இடத்துல என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிறதுல நம்ம ரொம்ப கேட்கிறவளா இருக்க வேண்டும். அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 10:27. எடுத்தவர்கள் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். என் ஆடுகள் என்ன பண்ணுதான், என் ஆடுகள் என்பதை யார சொல்றாரு, அவரு யார சொல்றாரு, யார சொல்றாரு கிளென்? என் ஆடுகள் என்பதை நம்மளதான் சொல்றாரு. என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நம்மை நன்றாக அறிந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நாம எங்க போறோம், எங்க வரோம், நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுகள் இன்னும் அதிகமாக என்ன பண்ணும், சீர்படும், பலப்படும். ஆமென். இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக நாம் என்ன பண்ணுவோம், பற்றுதலாய் இருப்போம். காரணம் தெரியுமா, ஆண்டவர் என்னோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒன் வே கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் நம்ம லைஃப்ல? நம்ம லைஃப்ல ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டுமே இருந்துச்சு, அந்த பக்கத்துல நமக்கு சத்தமே வரல, ஒண்ணுமே வரலன்னா எப்படி இருக்கும்? ஒரு டைம்ல நமக்கு என்ன ஆயிரும், போர் அடிச்சு போய் நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம விட்டுறோம். என்னடா அந்த பக்கத்துல ஒண்ணுமே வரல. ஆனா ஆண்டவருடைய காரியத்தில் அப்படி கிடையாது. லிசனிங் டு காட் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருடைய சன்னிதானத்துல நாம இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்ஸ் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல அவர் பேசுகிறவரா இருக்கிறார். எப்படி பேசுவார் அப்படின்னா, நாம ஜெபிக்கும் பொழுது அதன் மூலமா நம்மிடத்துல பேசுகிறவரா இருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக பேசுகிற தேவனா இருக்கா. இல்லை என்றால் யாரு மூலமாக, ஒரு ஊழியக்காரர்களோ இல்ல நமக்காக ஜெபிக்கிறோம் யார் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம இடத்துல பேசுகிறவளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு உதாரணம் இருக்குது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, அது வீட்டுல நான் வாசிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். சாமுவேல் அவன் வந்து பாத்தீங்கன்னா
ஏலி தாத்தா கிட்ட அவர் வளர்றாரு. அப்போ வளரும் பொழுது ஒரு நாள் அவன் அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை கூப்பிடுறாரு, சாமுவேலு அப்படின்னு கூப்பிடும் பொழுது குடுகுன்னு ஓடி போய் எங்க போறான் அவன், ஏலி கிட்ட போறான். ஐயா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கும் போது, இல்லப்பா கூப்பிடல, போய் படுத்துக்கோ. ரெண்டாவது வாட்டி கூப்பிடுறாரு, திரும்பவும் போறாரு. மூணாவது வாட்டி கூப்பிடுறாரு. அப்ப ஏலி ரியலைஸ் பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. அப்படின்னு உடனே ஏலி சொல்றாரு, அடுத்த வாட்டி ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த விஷயத்துல சாமுவேல் ஏலி தாத்தா ஏலி சொன்னதை அவர் கேட்ட. ஒருவேளை ஏலி மிஸ்கைட் பண்ணியிருந்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பிரச்சனை இல்லை, இப்ப பேசாம படுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்த முறை அவனுக்கு என்ன பண்ணிருக்காரு, கரெக்டா அந்த டைம்ல சாமுவேலுக்கு அவர் என்ன பண்றாரு, ஏலி அழகா கைட் பண்றாரு. இந்த மாதிரி ஆண்டவர் பேசுவாரு, அப்ப நீ என்ன பண்ணு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒருவேளை ஏலி அதை மிஸ்கைட் பண்ணியிருந்தாருன்னா சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா வந்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. மேபி ஆண்டவர் வேற விதத்துல பேசியிருக்கான வாய்ப்புகள். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஏலி என்ன பண்றாரு, அவனுக்கு கரெக்டா அவனுக்கு கைட் பண்றாரு. அதே நேரத்துல சாமுவேலு கீழ்ப்படிந்து ஆண்டு சத்தத்தை அவன் என்ன பண்றான், கேட்கிறான். அப்ப சொல்லும் அடியேன் கேட்கும் பொழுது அவன் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே சாமுவேலோட பேசினவர், அதே மோசையோடு பேசினவர், அதே நோவாவோடு பேசினவர், ஏனோக்கோடு பேசினவர், நம்மோடும் பேச அவர் போதுமானவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் அதான் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது மாத்திரம் மோசை கிட்ட சொல்லும் போது அவருடைய நாமத்தை சொல்லும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் இன்றைக்கும் அதே தேவனாக தான் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 10-15 வருடங்கள் இருக்கும், ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக வேலூர் பகுதியில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஸ்லம் ஏரியாவில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் நாங்கள் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போ அந்த ஸ்லம்ல பார்த்தீங்கன்னா ரோட்லேயே என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பிள்ளைங்க கேதர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் சண்டே ஸ்கூல் என்ன பண்ணுவோம்னா, ரோட்ல தான் நடத்துவோம் நாங்கள் சண்டே ஸ்கூல். அப்போ ரோட்ல நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, சைடில் பைக்கு போவோம், காரு போவோம், அப்புறம் மாடு போவோம், அப்புறம் மாடு நடுவில் போவோம், பிள்ளைங்களுக்கு நடுவில் போவோம். அப்போ பிள்ளைங்க 10 பிள்ளைங்க ஓடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆர்மி மாதிரி சுற்றி நின்றுவோம். ஒரு 10 பேர் நின்றுட்டு யாரும் அணுகாதபடி, யாரும் எந்த இதுவும் பண்ணாதபடி இந்த அந்த சண்டே ஸ்கூல் 1 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டு வருவோம். ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன், ரோட்டில் போயிட்டு இருக்கப்பெல்லாம் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப வைராக்கியமா இருப்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் வைராக்கியமா ஜோம், ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்று கட்டணும். ஏன்னா அங்கே சாத்தியமே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியாங்கிறனால அந்த இடத்துல கட்டுவதற்கான சாத்தியமே இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு உங்க சித்தம் வந்தால் எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வைரக்கமா ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, தொடர்ந்து நாங்கள் அந்த ஊழியத்தை நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமும் செய்து கொண்டே இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு லீடு கிடைச்சது. ஸோ அந்த லீட் மூலமாக நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல கம்யூனிட்டி ஹால் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது, ஆண்டவர் இது நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் கரெக்டு தானா, ஸோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு சில காரியங்களை குறித்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, அப்போ எனக்கு ஒரு நபர் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, உன் வழியே, சங்கீதம் 37:5 எனக்கு மிகவும் பிடித்த அந்த வசனத்தின் மூலமா தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகும்போது இந்த வசனத்தின் மூலமா நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிப்பேன். என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதம் 37:5, உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையார், அவர் என்ன பண்ணுவாரா, காரியத்தை வாய்க்க போனார். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப எனக்கு கை காலெல்லாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீல். ஏன் அப்படின்னா, எந்த காரியத்துக்கு நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, டைரக்டா நம்ம கிட்ட பேசுறாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பியாரு, அவர் என்ன பண்ணுவாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க, என் ஜெபத்திற்கு நீங்க என்ன பண்றீங்க, பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறீர் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இது 3 மாசம் 4 மாசத்துலயே அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டப்பட்டு, அங்கே இன்னுமா அந்த இடத்துல ஒரு சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல அதுதான் மெயின் சர்ச். அந்த இடத்துல அந்த ஸ்லம் ஏரியால பாத்தீங்கன்னா வேற இடத்துல அங்க சர்ச் வச்சிருந்தோம். ஆனா இப்ப அந்த நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்ப அதுதான் மெயின் சர்ச்சாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 120 பேர் என்ன பண்றாங்க, அந்த சபைக்கு வருகிறார்கள். ஆண்டோடைய வார்த்தை கரெக்டாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், செயல்படும். எப்படி செயல்படும் அப்படிங்கும் போது, நாம லிசன் பண்ணும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது,
அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம பைபிளை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது அப்படி என்றால், என்னோட குறைகள்லாம் என்ன பண்ணணும் ஆண்டவர்ட்ட எல்லாத்தையுமே சொல்லி, என்னோட பேர்டன் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், நல்லபடியாக இன்னைக்கு என்ன ஆகணும், இன்னைக்கு சேல்ஸ் நான் நல்லபடியா பண்ணணும், இன்னைக்கு கொடுத்துக்கப்பட்ட டார்கெட்டை நான் என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஸோ நல்லபடியா சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும், நீர் பார்த்து கொள்ளும், நீர் செய்தருளும் அப்படின்னு என்ன பண்றோம், ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற லெவலுக்கு நம்ம என்ன பண்றோம், அதுதான் நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை நீர் எதை செய்யும், நீர் இப்படி செய்யும், நீர் அப்படி செய்யும், நீங்க எங்கே போங்க, நீங்க அவங்களோட கூட வாங்க, உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும், கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னைக்காவது ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம வாங்கியிருக்கோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. நம்ம வந்து அன்னைக்கு ஜெபம் பண்ணா போதும், அன்னைக்கு பைபிள் வாசித்தா போதும், அப்பா திருப்தி ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் வாசிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், மேலே போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு 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 கான்ஃபிடென்ஸ்ல நம்ம இருக்கிறோம். சார் ஏதாவது தப்பா பேசி தப்பா மன்னிச்சுக்கோங்க, இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்றதை நான் சொல்றேன். ஸோ ஆனா அதுக்கு மாறாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னட்டு என்ன பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அமைதியா உட்காரலாம். ஜெபம்னாலே நம்ம எதாவது பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி அல்ல. ஜெபம் என்பது, நம்ம அண்ணால் போய் என்ன பண்ணாங்கன்னா, போய் ஆண்டவர் சமூகத்துல அழுதாங்க, அவங்க கதறினாங்க, அழுகதான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு தான் விட்டாங்க. அந்த பெருமூச்சை கண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேலுக்கு கண்டிப்பா எகிப்திலிருந்து என்ன பண்ணணும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் பிரேயர்லாம் பண்ணல, ஒரு பெருமூச்சை கண்டு அப்படின்னு போட்டிருக்கு வேதத்துல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பா பல விதமான போராட்டத்தோடும் பல விதமான கேள்விகளோட தான் நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ண போறோம். அப்ப ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ ஃபாதரா ஆண்டவர் நினைக்கும் பொழுது நான் எப்பவுமே அப்படிதான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, அது வேலையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாட்ஸ்அப்ல என்னோட நம்பர்லேயே நான் சம்டைம்ஸ் சேட் பண்ணுவேன், டைப் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக எனக்கு என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ வார்த்தைனால மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆஸ் அ ப்ரேயரா நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு நம்மளுடைய ப்ரேயரை கன்வே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் நான் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ண என்னோட இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதன் பிறகு எனக்கு ஒரு ஆண்டி சொன்னாங்க, என்ன அப்படின்னா, நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா, அந்த வாசிக்கிறதின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அவன் நம்ம வேதத்தை வாசிக்கிறத வைத்து, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஸோ இந்த வசனம் என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் என்ன பண்ணணும், நடக்கணும். இப்படிதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், பேசுகிறவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட் அப்படிங்கும் பொழுது என்ன அப்படி என்றால், ஆண்டோட சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், அமர்ந்திருக்க வேண்டாம், அமர்ந்திரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பி ஸ்டில் அப்படி என்றால் நம்ம ஆண்டோட சமூகத்தில் நம்ம வெயிட் பண்ணிட்டு, அநேக காரியங்களுக்கான வெயிட் பண்ண, கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்றோம், நம்ம ஆண்டோட சமூகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை செய்கிறவர் இருக்கிறார். அட்டென்டிவ் அண்ட் பிலீவ் அப்படி என்றால் ஆண்டவர் பேசுறத நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் இருந்தோம் என்றால் நம்மளால என்ன பண்ண முடியாது, காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே நீர் பேசின வார்த்தை உண்மை, அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை நீங்க அதை பிரதிபலிப்பீங்க என்று சொல்லி நான் நம்புகிற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதுல நாம கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னன்னா, வேதத்தை வாசிப்பது என்பதோட வேதத்தை தியானிப்பது, ஜெபம், ஆண்டோட சமூகத்தில் எப்படி நாம ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, ஆண்டோட சன்னிதானத்துல எப்படி நாம வெயிட் பண்றோம், காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது மூன்றாவது. அதை நான்காவது பிலீவ் பண்றது, அது நம்ம அந்த ரெஸ்பான்ஸ், ஆண்டவரே நான் நம்புறேன் அப்படிங்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அடுத்தபடியா நான் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, லிசனிங் டு அதர்ஸ். நீதிமொழிகள் 1:5 நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 1:5.
1:5 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இதுக்கு முன்பாக நான் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னு போட்டிருக்குன்னா, நீதிமொழிகளுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வாசிக்கும் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். விவேகம் நீதி நியாயம் நிதானம் இவைகளே நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்கிறாய் இருக்க வேண்டும். எப்படி என்றால், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து, இப்போ என்னன்னா லிசனிங் டு அதர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பாரத்தை அவங்கள சுமந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. யாருக்கிட்டயா சொல்லணும், யாருக்கிட்டயாவது பேசணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்பொழுது தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க இடத்துல நம்ம பேசலாம். அப்போஸ்தலர் காலத்துல அப்படிதான் இருந்தது. என்ன அப்படின்னா, சபைகளை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயவாயும் மன உருக்கவையும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சபையில எப்படி இருக்குன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படி என்றால், இவர்களுக்காக அவங்க ஜெபிக்கிறதும் அவங்களுக்காக இவங்க ஜெபிக்கிறதும், ஸோ அந்த மாதிரி ஒரு சபையாக இருந்தது. ஸோ அதுதான் இங்க சொல்லப்படுற லிசனிங் டு அதர்ஸ் அப்படிங்கும்போது பல விதமான போராட்டத்தோட இந்த காலத்துல இருக்கிறாங்க. நான் ஒரு அதே இன்சிடென்ட் என்னோட நாங்கள் இந்த 15 வருடங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்யும்போது அந்த ஸ்லம் ஏரியா எப்படிப்பட்ட ஒரு ஏரியா அப்படி பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி அந்த ஏரியாவுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே நிறைய பாவம் நிறைந்த காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும். அப்போ சின்ன வயசுலேயே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு 7 வயசு 7வது படிக்கிற பிள்ளைங்க 8வது படிக்கிற பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்போ நான் வந்து சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருந்தோம். ஒரு ஹாலுக்கு நடத்திட்டு இருந்தோம். அப்போ நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இப்பவுமே எனக்கு அந்த பொண்ணு அந்த ஃபேஸ் இன்னும் எனக்கு அப்படியே இருக்கு. சிரிச்ச முகத்தோட இருக்கும் எப்பவுமே. அந்த பொண்ணை பார்த்தாலே நமக்கு அந்த சண்டே ஸ்கூல் எடுக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த பொண்ணு எப்பவுமே இருக்கும். அண்ணா 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 அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நல்லா பேசும். திடீர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல. அந்த பொண்ணு என்ன ஆச்சு என்ன அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. திரும்ப ஒரு மாதம் கழித்து எங்களுக்கு நியூஸ் வருது, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எத்தனாவது படிக்கிற பொண்ணு? 7வது படிக்கிற பொண்ணு. என்ன அவங்க லைஃப்ல நடந்தது என்றால், 7வது படிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லவ் அஃபேர் ஆயிடுச்சு. ஸோ லவ் அஃபேர் ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த பையன் அந்த பொண்ணை காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஸோ கூட்டிட்டு போயிட்டு அங்கே லைஃப் நடத்தும் போது கொஞ்ச நாள் லைஃப் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவனால என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. அந்த பிள்ளையை கைவிட்டுறான். அந்த பிள்ளைக்கு எங்க போகணும்னு தெரியல. திரும்பவும் தன்னுடைய பகுதிக்கே வராங்க, தன்னுடைய வீட்டுக்கே வர்றாங்க. வீட்டில் இருக்கிறவங்களால அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஸோ காலையில் ஜெயபாலனை சொன்னபோது எனக்கு இந்த இன்சிடென்ட்டாக எங்கே இதில் நடந்தது. அந்த அப்போ வீட்லையும் ஏற்றுக்கொள்ள முடியல, எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியல. கடைசியில் அந்த பொண்ணு என்ன முடிவுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, அல்டிமேட்டாக அவங்க சூசைடுக்குள்ள அவங்க கடந்து போகிறாங்க. அப்போ எனக்கு அது கேட்கும்போது எனக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளோ வசனங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமே, இவ்வளோ பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்குறோமே, ஒரு வார்த்தை எங்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கலாம், பேசிக்கலாமே. ஒருவேளை நான் அந்த பிள்ளைய நான் அட்டென்ஷன் நான் கொடுக்காம போயிட்டனோ, ஒருவேளை அந்த பிள்ளைய நான் ஒருவேளை ஏதாவது பேச வரும்பொழுது நான் ஏதாவது அட்டென்ஷன் கொடுக்காம போயிட்டனோ. ஏன்னா ஒருவேளை அந்த பிள்ளை சொல்றத கேட்டிருந்தா ஒருவேளை என்ன இருக்கும், ஒருவேளை அந்த ஒரு விபரீதத்துக்குள்ள இருந்து அந்த பிள்ளை தப்பித்து வந்திருக்கலாம். ஆனா அதை கேட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா அந்த பிள்ளைய திட்டியிருப்பாங்க. நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பாங்க. இது ஒரு சம்பவம் இல்லை, நிறைய சம்பவம் அந்த இடத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப இவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அங்க ரொம்ப காமன், ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப காமனா இருக்குது. எல்லா விஷயங்களும் அங்க நடக்கிறதுனால, அவங்க அம்மா அப்பா அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, அதே தவறுகளை அடுத்த ஜென்ரேஷன்ல பண்ணும்படியான ஒரு சூழல் அந்த இடத்துல ஏற்படுகிறது. அப்ப நாங்க ரொம்ப ஜோம் பண்ணி அந்த வருகிற அந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கவுன்சிலிங் மாதிரி வைத்து அந்த பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு அளவுக்கு முழுமையான மாற்றம் என்று சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு மாற்றம் உண்டாகுது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குப்பா, இங்க சர்ச்சுக்கு போனா நமக்காக என்ன பண்ணுவாரு ஃபாதரு,
ப்ரேயர் பண்ணுவாரு. இங்க இருக்கிற அக்காமார்கள் அண்ணன்மார்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இங்க போனா அவங்ககிட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு சூழல். ஏன்னா நம்முடைய சேவைகள் அநேகருக்கு தேவைகளா இருக்கிறது. நம்ம அநேகருக்கு, ஏன்னா கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கு, வேதத்தை நன்றாக அறிந்த நமக்கு, அநேகருக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு நமக்கு, அதாவது அவங்க சொல்றதை கேட்பதுக்கு யாரா இருப்பாங்களா அப்படிங்கிற ஜனங்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதை கேட்பதற்கும், பொறுமையாய் கேட்பதற்கும், பொறுமையாய் பேசுவதற்கும் நமக்கு ஆண்டவன் அந்த கிருபையை கொடுத்திருந்தானா நாம் அதை செய்யும்படியாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேற எங்கேயும் போய் தேடிலாம் போய் எங்கேயும் பண்ண வேணாம். நம்ம வேலைத்தளத்திலே நிறைய பேர் இருப்பாங்க, குடும்பத்திலே நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சொந்தத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. என்னோட பெரிய பொண்ணு அவகிட்ட உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் என்கிட்ட என்ன பண்றா, அவ என்கிட்ட பேசுறா. அப்ப ஓ இவ்வளவு விஷயங்கள் இவகிட்ட இருக்கா அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்றது, அவ கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு தெரிய வைக்கிறது. நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, சின்ன பசங்க, இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத பசங்க, என்ன விளையாட்டு தான், விளையாட்டு பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிள்ளைங்களுக்குள்ளேயும் நிறைய உணர்வுகள் இருக்கதான் செய்கிறது. அந்த உணர்வுகளை நாம் மதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய விபிஎஸ்ஸா இருக்கட்டும், சண்டே ஸ்கூலா இருக்கட்டும், யூத் மீட்டிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்னா ஒரு அட்டென்ஷன் நம்ம கொடுக்கலாம். அருமையான அண்ணன் சொன்னாங்க, அந்த அந்த ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க இப்படி எழுதுறாங்களா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு என்ன பண்றாங்க, ஏதோ எழுதணுமேங்கிறக்காக அவங்க எழுதல. ஆண்டவருக்கு நன்றி சொன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கும் பொழுது நிறைய பிள்ளைகள் எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க, இந்தந்த விஷயத்துக்காக நான் நன்றி சொல்றேன், இந்தந்த விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படி சொல்லி இந்த பிள்ளைகள் எழுதுறாங்க. காரணம் என்ன தெரியுமா, நம்ம அந்த அட்டென்ஷன் கொடுக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க அதை என்ன பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க பிள்ளைகள். ஸோ நிறைய நேரத்துல என்னோட லைஃப்ல நிறைய விஷயத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அந்த அட்டென்ஷன் நான் என்ன பண்றதில்ல, கொடுப்பதில்லை. ஆனா நான் சமீப காலமா பிள்ளைங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எடுத்துட்டு இருக்கேன். 100% பர்ஃபெக்டா அப்படின்னா இல்ல, முயற்சிகளை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நானும் என் மனைவியும் சேர்ந்து நாங்க என்ன பண்றோம், அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கோம். அதுதான் நிறைய பேர் தேவைகளோட இருக்கிறாங்க, போராட்டத்தோட இருக்கிறாங்க. வேதம் இப்படியாக சொல்லுது, கலாத்தியர் 6:2 வாசிப்பது போல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களே நாம் இருக்க வேண்டும். என்னோட லைஃப், என் பிள்ளைங்க, என் வேலை, என்னோட வாழ்க்கை அப்படி இல்லாதபடி தனக்காக வாழாமல் பிறருக்கென்று வாழும்படியாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுல் அப்படிதான் சொல்றாரு, எனக்காக வாழாமல் பிறருக்கென்று வாழும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் சொல்லுற காரியம் அதுதான், பிறருக்கென்று வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து. அதுக்காக எனக்காக வாழக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, நமக்காக வாழணும், கண்டிப்பாக வாழணும். ஆனா பிறருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக இருக்க வேண்டும். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு 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 எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவரை போல ஒரு இஸ் a master in listening, இஸ் a master actually. எதுவா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வேதத்துல ஒரு ஒரு உதாரணம் இருக்கு, சமாரிட்டன் உமன். ஸோ அங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. யூதர்கள் அவங்க கிட்ட போய் பேசவே மாட்டாங்க, அவங்களோட கலந்து கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க போறாரு, சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் உட்கார்றாரு, குடிக்க எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கிறாரு. ஆண்டவரே நீங்க என்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் என்ன பண்றாரு, கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த அவங்க கிட்ட இருக்கிற காரியங்கள்ல அவங்க ரொம்ப நாளா இருக்கிற அந்த பாரத்தை என்ன பண்றாரு, ஆண்டவரை வெளியே கொண்டு வர்றாரு. அப்போ உனக்கு இல்ல, உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற பாரம் தீர்ந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து சுவிசேஷன்லாம் அங்க சொல்லவே இல்லை, அற்புதங்கள் ஒண்ணுமே செய்யல அந்த இடத்துல. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளும் தாகம் எடுக்காத ஒரு ஜீவ தண்ணீரை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அந்த ஜீவ தண்ணீரை எப்படி நான் பெற்றுக்கொள்வது, ஜீவ தண்ணீர் நான் தான் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப சிம்பிளான ஒரு காஸ்பல சொல்றாரு. இதன் மூலமாக அந்த சமாரியா ஸ்திரீ அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்குமே போய் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொன்ன நற்செய்திய போய் சொல்றாங்க. என்ன ஒரு கம்யூனிகேஷன் பாருங்க. அந்த ஒரு மேக்சிமம் ஒரு 15 minutes
எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அங்க சீஷருக்கு கிடையாது, யாருமே கிடையாது. அந்த பவர்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் அது எங்கெல்லாம் கொண்டு போகுது? ஒரு பட்டணம் முழுவதும் கொண்டு போகிறது. அதே தேவன் தான் நம்மோட கூட இருக்கிறார். நாம பேசுகிற காரியங்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எடுத்தெறிஞ்சு பேசிடுறோம். ரொம்ப எல்லாரையும் நம்ம வந்து ஒரு நீ இப்படிதான், நீ வந்து விளங்க மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் பேசுறது என்னன்னு முதல்ல கொஞ்சம் கவனிங்க. நான் பேசுறது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. இப்படி நிறைய பேர் சொல்ற நம்ம கேட்டுக்கோம். ஆனா நாளா நீ பேசுனா நான் கேட்க முடியாது. நீ பேச நான் எதுக்கு கேட்கணும்? ஸோ இதுல என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு அந்த ஈகோ நமக்குள்ள என்ன ஆயிடுது, வந்துடுது. ஸோ வரும்போது நீ பேச நான் எதுக்கு கேட்கணும்? கேட்க முடியாது. நீ இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள நாம வந்துடும். என்னுடைய ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பாஸ் இருந்தாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, நம்ம பேசுறதை கேட்கவே மாட்டாங்க அவங்க. என்ன இமானு எல்லாம் பண்ணிட்டியா? சரி, நீ பண்ணியிருப்ப. சரி, ரைட்டு. அந்த ஒர்க்கு முடிச்சிட்டியா? நீ ஒர்க் பண்ணியிருப்ப. சரி, இந்த வேலையை முடிச்சு அக்கா நான் ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நான் பேசுறது மூலம் என்னன்னு கேளுங்கக்கா முதல்ல. நான் அக்கா தான் கூப்பிடுவாங்கள. ஆனா இது வரைக்குமே அவங்க தங்களோட இதை என்ன பண்ணல, மாற்றிக்கொள்ளவே இல்லை. இப்பவுமே அவங்க என்ன பண்றாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு போன வருஷம் போய் அப்படி போய் பார்க்கும்போது இப்பயும் அப்படிதான் என்ன பண்றாங்க. சில பேர் அந்த தங்களுடைய அந்த ஜென்ம சுபாவத்தை என்ன பண்றதில்ல, மாற்றிக்கொள்வதில்ல. அக்கா நான் முதல்ல சொல்றது என்னன்னு கேளுங்கக்கா அப்படின்னா, நீ என்ன சொல்ற எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷம் அனுபவம் என்கிட்ட நீ சொல்ற பத்தியா? எனக்கு வேலையில எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா? நீ வந்து என்கிட்ட சொல்றியா? அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ அப்படி இராதபடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பர்சனல் அட்டென்ஷன் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கொடுக்கிறவங்களாய் நாம கண்டிப்பாக இருக்க வேண்டும். பர்சனல் அட்டென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது நாம என்ன பண்ணோம், வி வேல்யூ பீப்புள். நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது நெக்ஸ்ட் டைம் இந்த அண்ணன் நான் சொல்றதை என்ன பண்றாங்க, கேட்குறாங்க, இந்த அங்கிள் நான் சொல்றதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட பேசுற. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்வதை கேட்பது இது பெட்டர் பிளாட்ஃபார்ம். நம்ம அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது இதுல ஒரு சில காரியங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போப்பா. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிசனிங்னால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லிசனிங்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்போது, வி பில்ட் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் நமக்கு என்ன ஆகுது, உண்டாகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபீல் வேல்யூ. அதாவது அப்படின்னா, நான் பேசுறது அவங்க வந்து என்ன பண்றாங்க, காது கொடுத்து கேட்கறாங்க. என்னையும் அவங்க மதிச்சு என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் எஸ்கலேட்டிங் இன்டு ஆர்கியூமெண்ட்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு உதாரணம். என்னோட பாஸ் அவங்க எல்லாமே வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்றது, அசியூம் பண்றது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறனால என்ன ஆகும்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கடைசியில் சண்டே சச்சரவுக்குள்ள உருவாகும். மாறாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் போகுமா. ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் லிசனிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருத்தங்க பேசும்பொழுது வி நீட் டு பி ப்ரெசன்ட். ஸோ அந்த நேரத்தில் நாம் வந்து மொபைலை நோண்டிக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது அவங்களுக்கு கேட்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளும் என்ன பண்ண மாட்டோம், காது கொடுத்து கேட்க மாட்டோம். ரெண்டாவது விஷயம், மேக் ஐ கான்டாக்ட். ஸோ அவங்க கண்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், பேசணும். ஸோ அவங்க என்ன பேச வர்றாங்க அப்படிங்கிறத அவங்க கண்களை பார்த்து பேசும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா, ஓகே இவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம பேசுறத அவங்க என்ன பண்றாங்க, கவனிக்கிறாங்க. ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, நம்ம இடையில சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், கேள்விகள் அவங்க பேசும்பொழுது நம்ம கேள்விகள் கேட்கணும். நம்ம ஒருவேளை புரியல, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கேள்விகள் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் பேக். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையுடன் கேட்டுட்டு, இடையில நாம வந்து அவங்க பேச ஆமாமா அதான் ஆமாப்பா இப்படிதான் அப்படிங்கும்போது அது நமக்கு அது அவங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம அனுபவத்தின் ரீதியாக நம்ம என்ன பண்றோம், அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஃப்ரெஷ் மைண்டோட என்ன பண்றாங்க, நம்மகிட்ட சொல்ல வர்றாங்க. அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன சொல்ல போறோம் தெரியும். ஆனா நம்ம அதை பொறுமையா கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இன்னும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், உண்டாகும். பி பேஷியன்ட் அப்படின்னா அப்படி என்னன்னா, அவங்க பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா கேட்கறலா இருக்க வேண்டும். ஆமென். ஸோ இது வந்து பிப்ளிக்கலா இல்ல இல்ல அப்படி இல்லை, இது பிப்ளிக்கல் தான். இது கம்ப்ளீட்லி பிப்ளிக்கல் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிதான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாரு. இந்த மெத்தட் தான் அவர் இது பண்ணாரு. ஸோ அதே தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா,
அட்டென்டிவா இருக்கணும். எங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை தளத்திலும் சரி, சபையிலும் சரி, நாம் என்ன பண்ணணும்? அப்படி ஒருவருக்கு ஒருவர் மன உருக்கமாயும் தயவையும் கிறிஸ்து இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாம் என்ன பண்ணோம்? ஒருவருக்கு ஒரு மன உருக்கமை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன சொல்ல வர? சோ இது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கறவளா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றதையும் கேட்கறவளா இருக்க வேண்டும். மற்றவர்கள் தங்களுடைய காரியத்தை சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்கறவளா இருக்க வேண்டும். இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படி என்றால், தேவனுக்கும் நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நமக்கு என்ன ஆகுது? பில்ட் ஆகுது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, அநேக காரியங்களை நாம் என்ன பண்றோம்? கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். மற்றவர்கள் சொல்லும்போது ஒரு சில காரியங்கள் புதுசா இருக்கும், நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். அதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாச வாழ்க்கை அதிகரிக்கும். கடைசியாக நீதிமொழிகள் 19:20 நாம் வாசிக்கலாம். வாசித்து நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 19:20. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனா இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேட்கொள்ளாய் மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் சொல்லுகிறதையும் நாம கேட்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும். மற்றவங்க நம்ம இடத்துல என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை நம்மளை குறித்து ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, நாம அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ளுகளாய் இருக்கணும். ஒருவேளை நமக்கு என்னோட ஒரு பெரிய வயசா இருக்கிற அங்கிளோ இல்ல பாஸ்டரோ இல்ல யாரா இருந்தாலும் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம கேட்கிறவர்களா இருக்கணும். நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து அவர்கள் வளர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றதையும் நம்ம கேட்கலாம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லி நம்ம கேட்கலாம் இருக்க. மற்றவங்க ஏதாவது சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு நாம் என்ன பண்ணோம்? பொறுமை உடலாய் நாம் கேட்கலாம் இருக்க வேண்டும். நாம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். நான் நம்புகிறேன் இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வீட்டில் இருக்கும்போது நீங்க இதை குறித்து நீங்க தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறவரா இருப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பினுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவர். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த வசனத்தை தியானித்தது போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே காரியத்தை நாங்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இருக்காது. அது புத்தியீனமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்க. ஆண்டவரே, நாங்கள் புத்தியீனமாய் நடந்து கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா, நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை நாங்கள் காது கொடுத்து கேட்கிறவர்களுக்கு பொறுமையாயும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கோபிப்பதற்கு நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் தாமதம் உள்ள நாங்கள் இருக்கத்தக்க, எங்களை ஆண்டவரே பேசுகிறதுக்கு தாமதம் உள்ளவரை நாங்கள் இருக்கத்தக்க எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க. அநேகருக்கு இந்த சமுதாயத்தில் அநேகர் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே அநேக பிரச்சனைகளோடும் அநேக போராட்டங்களோடும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம்லாய் அதற்கு சரியாக வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறோம் அந்த வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அது அவர்களுக்கு ஆறுதலா இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் இருக்கத்தக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன் என்று சொல்லி நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகள்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.